என் பேர் மலர்விழி. நேற்று வந்து கோடம்பக்கத்தை சார்ந்த கன்னியப்பன்றவர் இறந்துட்டாருன்னு நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். கம்ப்ளைண்ட் கொடுத்ததை அடுத்து போலீஸ் வந்துட்டு ஆக்ஷன் எடுத்தாங்க. அவங்க ஸ்பீடாக வந்துட்டு எல்லாமே பார்த்து எங்களுக்கு கொலையானதையும் கண்டுபிடிச்சி கொடுத்தாங்க. யார் கொலையாளின்றதையும் கண்டுபிடிச்சி சொல்லிட்டாங்க. ஆனால் கொலைக்கான காரணமும் கூட சேர்ந்து யாரெல்லாம் கொலை பண்ணாங்கன்றதும் இன்னும் ஐடென்டிஃபை பண்ணல. அடுத்த கட்ட நடவடிக்கையில அதுவும் கண்டுபிடிச்சு தரதா சொல்லியிருக்காங்க. கொலை பண்ணவர் போதைப் பொருள் அதிகமா யூஸ் பண்றவரு. இந்த கஞ்சா, ஊசி, மாத்திரை இந்த மாதிரி எல்லாம் போடுற பையன் அவன். எங்க ஏரியால இந்த மாதிரி வந்துட்டு நிறைய அதிகமா இருக்கு. போதைப் பொருள் யூஸ் பண்றதுனாலதான் இன்னைக்கு ஒரு உயிர் போயிருக்கு. நாளைக்கு எங்களுக்கு என்ன நடக்கும்ன்றதும் சொல்ல முடியாது. போலீஸ் ஆல்ரெடி ஆக்ஷன் எடுத்திருக்காங்க போதை சம்பந்தமா. இன்னமும் ஆக்ஷன் எடுத்து இதை வந்து சரி பண்ணி எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்ன்றதையும் நான் கோரிக்கையா வைக்கிறேன். இனி ஒரு உயிர் போகக்கூடாது, யாருக்குமே எந்த சேதமும் நடக்கக்கூடாது. போதைப்பொருள் இல்லாத இந்த ஏரியாவை வந்துட்டு போலீஸ் வந்துட்டு மாத்தணும். இதுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணோம். போலீஸ் ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க. இன்னமும் கண்டுபிடிச்சி கொலைக்கான காரணமும் இத கொலைக்கு வந்துட்டு யாரு துணையா இருந்தாங்கன்றதையும் கண்டுபிடிச்சு கொடுக்கணும்ன்றதை தான் கேட்டுக்கிறேன். நான் போதைப் பொருள் யூஸ் பண்றாங்க பசங்க அந்த மாதிரி இருக்காங்க. நான் பேரண்ட்ஸும் கொஞ்சம் வந்துட்டு அதுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களும் கொஞ்சம் தடுக்கணும். போலீஸ் வந்துட்டு சும்மா சொல்லக்கூடாது. போலீஸ் எப்பவுமே வந்துட்டு பேரால இருப்பாங்க. அவங்க அதுக்கான நடவடிக்கை எடுத்துட்டு தான் இருக்காங்க. அவங்களால ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு, இன்னமும் குறையும் நம்புறோம். விற்பனை எல்லாம் இல்ல, அவங்க எங்க இருந்து வாங்குறாங்கன்றது தெரியாது. ஆனா இங்க வந்துட்டு யூஸ் பண்ணாத அளவுக்கும் விற்காத அளவுக்கும் போலீஸ் அடிக்கடிக்கு வந்துட்டு போயிட்டு தான் இருக்காங்க. ஆனா போதைப் பொருள்னாலதான் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இது மாதிரி நடக்கக்கூடாது. ஏன்னா யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத ஒரு இதுவா இருக்கு. இப்போ இருக்கிற காலகட்டத்துல எல்லா இடத்துலயுமே இருக்கு. அது இதனால வந்துட்டு கொஞ்சம் இதுவா இருக்கு, யாருக்குமே எதுவுமே பாதுகாப்பு இல்லாம. இந்த பார்க்குன்றது அந்த இடத்த சுத்தி நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பசங்க அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்துட்டு அது கொஞ்சம் மாறணும். கலைஞர் பார்க் கிட்ட, கோடம்பக்கம் கலைஞர் பார்க்கு கிட்ட போதைப்பொருள் யூஸ் பண்றவங்களோட இது வந்துட்டு அந்த சரௌண்டிங்ல தான் நடக்குது அதிகமா. எல்லாம் சின்ன சின்ன பசங்க தான், ஸ்கூல் போகாம படிக்காம அந்த மாதிரி வேலைக்கு போகாம திரியிற பசங்க தான் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு. அவங்க மட்டும்தான், அவங்களாலதான் பயமா இருக்கு. அந்த பக்கம் போறதுக்கே எங்களுக்கு 10 மணிக்கு மேல அச்சமா தான் இருக்கும். ஏன்னா இருட்டா இருக்கிற சூழ்நிலை. யாரு போனாங்க, உள்ள போனவங்க வெளியே வருவாங்களா இல்லையானே தெரியாது. அந்த மாதிரி ஒரு இடமா இருக்கு. அது கொஞ்சம் மாறணும். எந்த மோட்டிவேஷனுமே கிடையாது. அவனுக்கும் சேர்ந்து போற இதுவே கிடையாது. அதுதான் கூட வந்துட்டு யாரோ இருக்காங்கன்றது எங்களோட கணிப்புல இருக்கு. ஏன்னா அவனுக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஒரு 4 பேரோட கூட போய் இருக்கலாம். அவங்க கூட போனவங்க யாரு, என்ன காரணத்துக்காக இத பண்ணாங்கன்றது தெரியல. இதே ஏரியா தான், ஆனா இங்க இந்த தெரு கிடையாது. அவங்க அப்பா பேர் வந்துட்டு குமாரு, அவன் பேரு 380 குமாரு. அவன் பையன் கொலை பண்ணவன் பேரு மலாங்கன்ற பையன். அவன் வந்துட்டு போதைப் பொருள் யூஸ் பண்ணி அவன் என்ன பண்றான்றதே அவனுக்கு தெரியாம சைக்கோ மாதிரி பண்ணுவான் அந்த பையன். அப்படி அது காரணமா வச்சு அவன் இப்படிதான் இருப்பான். அவனை பார்த்தாலே நமக்கே பயமா தான் இருக்கும். அவனுக்கு அது போலீஸ் கண்டுபிடிச்சது. அது நாங்க சொல்லல, எங்க இது இல்ல.